வரலாற்றில் பக்கங்களில் அழியாமல் நிற்கும் தலைவர் காமராஜர். மனித நேயத்தின் சின்னமாக வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இன்று வரலாறாக பேசப்படுகின்றன. அவற்றில் மிக சுவாரஸ்யமான உண்மையான சம்பவங்களை இதோ உங்களுக்காக. திருவண்ணாமலையை அடுத்துள்ள தண்டராம்பட்டு என்னும் ஊருக்கு உயர்நிலை பள்ளி வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பம் வந்தது. அதற்கு போட்டியாக வேறு ஊர்களும் உயர்நிலை பள்ளிகள் வேண்டுமென கேட்டன. அப்போது தான் பொது தேர்தல் நடந்து முடிந்தது. பொது தேர்தலில் தண்டராம்பட்டியில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் காங்கிரசுக்கு விரோதமாக வாக்களித்தார்கள். இதனால் கோபம் கொண்ட அம்மாவட்ட தலைவர்கள் சிலர் முதலமைச்சர் காமராஜரிடம் சென்றார்கள். ஐயா, எந்த ஊருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, இந்த தண்டராம்பட்டு ஊருக்கு மட்டும் மறுத்திட வேண்டும் என்று கூறினார்கள். காமராஜர் உயர் அதிகாரியை அழைத்தார். திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்து வந்துள்ள கோரிக்கைகளில் எதை ஏற்றுக்கொள்ளலாமன்னே என்று கேட்டார். தண்டராம்பட்டிற்கே முதல் தகுதி இருப்பதாக அந்த அதிகாரி கூறினார். அதற்கான காரணங்களையும் அவர் கூறினார். அப்படியே செய்யுங்கன்னே என்று காமராஜர் உத்தரவிட்டார். அவர் எந்த பாரபட்சமும் காட்டவில்லை. தண்டராம்பட்டிற்கு உயர்நிலை பள்ளியை அனுமதித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இப்படி பல ஊர்களில் நடந்தது. காமராஜரின் பொற்காலத்தில் மாநில இயக்குநர்களுக்கு உரிமைகள் இருந்தன. அதில் அவர் ஒருபோதும் தலையிட்டதில்லை. அதனால் தான் பகல் உணவு திட்டம் தோன்றி 30,000 பள்ளிகளுக்கு பரவி 15 லட்சம் குழந்தைகளுக்கு வாழ்வும் படிப்பும் கொடுத்தது. காமராஜர் ஒருமுறை ஒரு பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்திய போது, இந்த நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயர்த்தப்பட வேண்டும்னே, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, வேலை வாய்ப்பு அனைவருக்கும் தரப்பட வேண்டும்னே, அதை நிறைவேற்றும் வரை ஓயமாட்டேன். அதற்கு எதிர்ப்பாக கடவுளே குறுக்கே வந்தாலும் சற்று எட்டி நில்லுங்கள் என்றே கூறுவேன்னே என்று உணர்ச்சி வயப்பட்டு பேசினார். மற்றொரு சமயம் தமிழ்நாட்டு பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை மிக அதிக அளவில் திருப்பதி கோயில் உண்டியலில் கொண்டு போய் செலுத்துகிறார்கள். நம் நாட்டு ஸ்ரீரங்கம் எந்த வகையிலும் திருப்பதிக்கு குறைந்ததில்லையே. உங்கள் காணிக்கைகளை ஸ்ரீரங்கநாதர் உண்டியலில் போட்டால் அது நம் நாட்டுக்கு பெரிய பயனாக இருக்கும். மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு பயன்படுமேன்னே. நம்ம சாமியும் பெரிய சாமி தான் என்றார். அவரின் இந்த கருத்து ஒரு மத கருத்து அல்ல. இது நம் ஊருக்கு உரிய உரிமை. நம் பணம் நம் மக்களுக்கு திரும்ப வேண்டும் என்பதற்கான நியாயமான கோரிக்கையை துணிந்து வைத்தார் காமராஜர். காமராஜர் மகாத்மா காந்தியின் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். அப்போராட்டங்களில் ஆங்கிலேயர்களையே அதர வைத்தது வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தான். செய் அல்லது செத்து மடி என்கிற கனல் கக்கும் கோஷத்துடன் 1942 ஆகஸ்ட் மாதம் மும்பை மாநாட்டில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் உணர்ச்சி பிளம்பாய் உரை நிகழ்த்தினார். மாநாடு முடிந்து தலைவர்கள் ஊர் திரும்பும் முன் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தமிழ்நாட்டிலிருந்து சத்தியமூர்த்தி முதலானோர் கைதாயினர். காங்கிரஸ் தலைவர்கள் யார் யாரை எங்கே கைது செய்ய வேண்டும் என்று வெள்ளையர்கள் பட்டியல் தயாரித்து வைத்திருந்தனர். காமராஜர் மும்பை மாநாட்டில் பெரும் பங்கு வகித்தார். காந்திஜியும் நேரும் கைது ஆனார்கள் என்பதை அறிந்தார். தன்னையும் கைது செய்வார்கள் என அறிந்தார். அப்படி கைது செய்துவிட்டால் மாநாட்டின் தீர்மானம் மற்றவர்களிடம் சென்று அடையாது என்று அறிந்தார். உடனே மாநாட்டின் தீர்மான கட்டுகளோடு ரயிலில் ஏறிவிட்டார். என் சஞ்சீவி ரெட்டி காமராஜருடன் வந்தார். காமராஜர் அவருடன் 2 நாட்கள் தங்கி சரியான திட்டத்துடன் செல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் பாதி வழியில் சஞ்சீவி ரெட்டி கைதாகிவிட்டால் என்ன செய்வதென்று எண்ணி தமிழ்நாட்டுக்கு வர முடிவு செய்தார். வரும் வழியில் அரக்கோணம் சந்திப்பில் ரயில் நின்றது. அங்கு ஏராளமான போலீசார் காத்து கிடந்தனர். ஆங்கிலேயரின் கழுகு கண்ணிலிருந்து தப்புவதற்கான ஒரு திட்டம் போட்டார். தலையில் ஒரு பெரிய முண்டாசை கட்டினார். தோளில் நீண்ட துண்டு ஒன்றை போட்டுக்கொண்டார். கையில் மாநாட்டு தீர்மானங்கள் அடங்கிய சிறிய மூட்டையை எடுத்துக்கொண்டார். அசல் கிராமத்து விவசாயி வேடம் பூண்டார். ரயிலை விட்டு இறங்கி விறுவிறு என்று நடந்து பஸ் நிலையத்தை அடைந்தார். யாரும் அவரை அடையாளம் காண முடியவில்லை. அங்கிருந்து பஸ் ஏறி ராணிப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தியாகி கல்யாணராமன் வீட்டை அடைந்தார். நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கான காரணம் காமராஜர் போன்ற தலைவர்களின் உழைப்பு, தியாகம், தொண்டே. ஒரு தடவை
தடவை காந்திஜி தென் இந்தியாவில் கதர் பிரச்சாரம் செய்ய வந்தபோது மைசூரில் நந்தி குன்றில் தங்கியிருந்தார். உடன் ராஜாஜி இருந்தார். அப்போது ஒரு அம்மையார் தன் மகன்களுடன் வந்து மிகுந்த சிரமங்களுக்கிடையே காந்திஜியை சந்தித்தார். தன் கையில் இருந்த 15 ரூபாயை கதர் நீதிக்கு ஒப்படைத்துவிட்டு அதிகமாக கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தத்தை தெரிவித்தார். தனது குடும்பத்தில் அனைவரும் கதர் அணிவதாகவும் கூறினார். காந்திஜி, பர்மாவில் இருந்தும் கூட குடும்பமே தேச தொண்டில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஆனால் நன்கொடை விஷயத்தில் மட்டும் கஞ்சத்தனத்தை காட்டிவிட்டீர்கள் என்று கிண்டல் செய்தார். லக்ஷ்மி அம்மாள், என்னிடம் கொடுப்பதற்கு வேறு ஒன்றுமில்லை, கையில் இருப்பது பர்மா செல்ல பயண செலவுக்கும் போதாது என்று பதில் அளித்தார். காந்திஜியோ, நான் பணம் கேட்கவில்லை, தேச சேவைக்காக உங்கள் மகன்களில் ஒருவரை அர்ப்பணம் செய்வீர்களா என்று கேட்டார். உணர்ச்சி மேலிட்ட லக்ஷ்மி அம்மாள் தழுதழுத்த குரலில், ஐயா, இதைவிட மேலான பாக்கியம் எனக்கு கிட்டுமா? என் மூத்த மகன் சுந்தரம் சமூக சேவைகளில் அதிக ஈடுபாட்டு உள்ளவன், அவனை அனுப்பி வைக்கிறேன், இது உறுதி என்று கூறி விடை பெற்றார். இந்த சுந்தரம் தான் திருப்பூரில் 1932 ஆண்டில் ஜனவரி 10 அன்று சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு போலீசாரின் கடுமையான தடியடிக்கு உள்ளானார். இவருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் திருப்பூர் குமரன். கையில் மூவண்ண கொடியை உறுதியாக ஏந்தியபடியே தலையில் காயம், உடல் முழுவதும் அடிபட்டும் இறுதி வரை கொடியை விடாமல் வீர மரணம் அடைந்தார். போலீசார் தாக்கியதால் திரு சுந்தரம் கடுமையாக காயமடைந்து 108 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். சுதந்திரம் பெற்ற பின் தினமணி பத்திரிகையின் கோவை கிளையில் வேலையில் சேர்ந்தார். கோவை கிளையை மூடி டெபாசிட் வசூலிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை தேர்வு செய்ய முடிவு செய்தது. எனவே சுந்தரத்தின் வேலைக்கு ஆபத்து வந்தது. குடும்பத்தார் மற்றும் நண்பர்களின் ஆலோசனைப்படி திரு சுந்தரம் காமராஜரை சென்னையில் சந்தித்து நிலைமையை எடுத்துரைத்தார். உடனே காமராஜர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் திரு ராம்நாத் கோயங்காவிற்கு தொலைபேசியில் அழைத்து சுந்தரத்தின் பின்னணியை விளக்கி அவர் கோவை தினமணி அலுவலகத்தில் வேலை பார்ப்பதும் ஏழ்மையில் அவதிப்பட்டதையும் எடுத்து கூறினார். திரு ராம்நாத் கோயங்கா முன் பணமின்றி கோவை பத்திரிகை ஏஜென்சியை சுந்தரத்திற்கே வழங்கினார். தேசத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு காமராஜர் பல நன்மைகளை செய்து அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படுத்தினார். முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற சில மாதங்களில் குற்றால அருவியில் குளிக்க வந்தார். அப்போது அருவியில் குளித்துக் கொண்டு இருந்தவர்களின் ஒரு இளைஞர், நாட்டின் முதலமைச்சர் குளிக்க வருகிறார், நிச்சயமாக நாம் வெளியேற்றப்படுவோம் என்று நினைத்து கொண்டான். அவன் நினைத்தது போலவே போலீஸ்காரர்கள் வந்தார்கள். துப்பாக்கி கத்தியை காட்டி மிரட்டினர். எல்லோரும் வெளியேறினர். போது இடுப்பில் துண்டு கட்டி கொண்டு ஒருவருடன் படிக்கட்டிலிருந்து காமராஜர் இறங்கி வந்து கொண்டிருந்தார். அருவி அருகில் வந்த காமராஜர் கோபத்துடன் அந்த போலீஸ்காரரை பார்த்து, ஏய், நான் மேலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னு, நீ இந்த வேலையை செய்யத்தான் முன்னாலேயே வந்தியான்னு, இவங்க எல்லாரையும் வெளியேற்றிட்டு நான் மட்டும் குளிக்கணுமா என்ன, போ மேலே, இங்க இருக்காதேன்னு என்று கோபத்தில் கர்ஜித்தார். பிறகு ஒதுங்கி நின்ற மக்களை எல்லாம் பார்த்து, வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க, ஒன்னாக குளிப்போம் என்றார். அருவியில் குளிக்க வந்தவர்களுக்கு இக்காட்சியை நம்பவே முடியவில்லை. ஏழை பங்காளர் என்றார்களே, அது எவ்வளவு பொருத்தம்! தலைவர் என்றார், இவர் அல்லவா தலைவர்?